அடுத்தப்புறமா என்னென்னு பார்க்கலாம். இப்போ விஜய், சாரதா எல்லாரும் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? செம்ம ஃபன்னாக வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரிமாறிட்டு இருக்கும்போது விஜய் என்னன்னு யோசிக்கிறாருன்னா, டாக்டர் ஆல்ரெடி சொன்னாங்கல்ல நம்ம காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் தாத்தாவெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்து சாரதாவையும் காவேரியும் விஜய் வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு. இதுதான் வந்து அடுத்த அப்கமிங் ப்ரோமோவாக ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. காவேரி பார்த்தீங்கன்னா நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் குட்டி காவேரிக்காக பார்த்தீங்கன்னா காவேரி ஒத்துக்கிறாங்க. சாரதாவும் நம்ம காவேரியும் பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு வராங்க. விஜய் வீட்டுக்கு போனதும் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. சித்தப்பாலாம் காவேரியை பார்த்ததும், காவேரியும் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க. தாத்தாலாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா காவேரிக்காக அவர் கையாலேயே வந்து சமைக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் விஜய் வந்து சமைச்சு கொடுத்துருக்காரு இல்லையா காவேரிக்கு, அது மாதிரி நம்ம விஜய் வந்து சமைக்கிறாரு. அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க நல்லா சமைச்சிருக்காங்க சமையலம்மா அப்படின்ற மாதிரி காவேரி வந்து ரொம்ப புகழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது குட்டி காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது யாருமே செய்யலை, எல்லாமே எங்கள் டேடி மட்டும் தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காவேரிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த சமையல். சாரதாவும் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி காவேரி வீடெல்லாம் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சாரதா வந்து தாத்தா, சித்தி, சித்தப்பா எல்லாருக்கிட்ட பேசுகிறத வந்து காவேரி தூரமாக வந்து பார்க்குறாங்க. இப்போ தான் அம்மா ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், இவரு கூடயும் நல்லா பழகுறாங்க, நமக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டுது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒருவேளை நம்மளுக்கு 3 வருஷமாக என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லையா, 5 வருஷமா, அதனால் எதனா மறந்துருப்போமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வீடெல்லாம் சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி அம்மா அவங்க ரூமுக்கு கூட்டு போய் காட்டுறாங்க. ஒரு ரூம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி காவேரி சொல்லும்போது, எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது தான், ஆனால் நான் எங்கள் அம்மா மட்டும் தான் இன்னும் பார்க்கல, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா, எங்கள் அம்மாவும் அப்பாவோட கல்யாணம் ஆல்பம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைம்மா அது வந்து உங்கள் அப்பா தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க. சரி இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து போன ஞாபகமாக நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் ஃபோனை வாங்கின்னு குட்டி காவேரி போகிறாங்க. அப்போ செல்ஃபி எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தான் ஃபோட்டோ வந்து அந்த ஃபோனில் இருக்கிறத வந்து காவேரி வந்து பார்த்துறாங்க. இதுதான் அப்கமிங் ப்ரோமோவாக கொண்டு வராங்க. உடனே தாத்தா, சித்தி, சித்தப்பா, விஜய், சாரதா எல்லாரும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காவேரி போய் இன்னும் என் ஃபோட்டோ உங்கள் ஃபோனில் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது விஜய் எப்படி சமாளிக்க போகிறாரு, என்ன ரீசன் சொல்ல போகிறாரு, அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த எபிசோட்ஸ் வந்து மூவ் பண்ண போகிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்ஸும் ஆல்ரெடி எடுத்தாச்சு. நம்ம காவேரி கையில் ஃபோன் இருக்குது. விஜய் வந்து ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. என்ன ரீசன் சொல்ல போகிறாரு, நீ தான் என் ஒய்ஃபுன்னு சொல்ல போகிறாரா, இல்லை உன்ன மாதிரி என் ஒய்ஃப் வந்து இருக்காங்க அப்படின்றத சொல்லி சமாளிக்க போகிறாரா? ஏன்னா உடனே சொன்னால் அவங்க உயிருக்கு ஆபத்துன்றதுனால கொஞ்சம் தள்ளி சொல்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இப்போதைக்கு விஜய் எதனா ஒரு ரீசன் சொல்லி சமாளிக்க போகிறாரு. இதனால தான் அந்த குடும்பம் வந்து நம்மளை சுற்றி சுற்றி வருது அப்படின்ற மாதிரி காவேரியும் நினச்சிக்கிட்டு நம்ம விஜய் எப்போல்லாம் வராரோ அப்போ காவேரியும் பழகிற மாதிரியான சீன்ஸ் தான் கொண்டு வர போகிறாங்க. இந்த மாதிரியான சீன்ஸ் தான் அப்கமிங் ப்ரோமோவாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.